அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி தரப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்றைக்கு இணைஞ்சிருக்காங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை இணைஞ்சிட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இரண்டு தனிப்பிரிவுகளா பிரிஞ்சிருக்காங்க. அதாவது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில ஒரு குழுவும், அன்புமணி தரப்புல அவரோட பையன் தரப்புல ஒரு குழுவும் பிரிஞ்சிருக்கனால பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தான் கூட்டணி அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இரண்டு பிரிவா இருக்கு. அன்புமணி தரப்பு தான் அவங்களோட கூட்டணி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த சந்திப்பு இன்னைக்கு கிரீன்வே சாலையில உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல இன்னைக்கு நடைபெற்றது. இது நடந்து முடிந்ததுன்னு இரண்டு பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சு நாங்க தொகுதி பங்கீடெல்லாம் இது பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்க ரெண்டு பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொன்னாரு. அதே போல அன்புமணி அவர்களும் அந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு, நாங்க அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருக்கோம். 2026ல அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சி அமையும். இந்த பிஜேபியோட கூட்டணியில அதிமுக மற்றும் இப்ப அன்புமணி தரப்புல உள்ள பாமக இணைந்திருக்கிறதுனால எத்தனை தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கீடுன்னு பார்த்தோம்னா 17 தொகுதியில ஒதுக்கிடுறதா அவங்க ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. 17 தொகுதிகள் அன்புமணி தரப்புக்கும், அதுல ஒரு ராஜ்யசபா சீட்டு அன்புமணி தரப்புக்கு வழங்குறது. அன்புமணி தரப்புக்கு என்ன, அன்புமணி தான் வந்தா அன்புமணிக்கு கொடுக்கறதாவும் பிராமிஸ் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது எப்படி இருக்குன்னா, பிரேமலதா விஜயகாந்தோட கூட்டணி வைக்கிறப்ப அப்படிதான் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு அவங்கள ரோட்ல விட்டுட்டாங்க. அதே போல இப்ப அன்புமணிக்கு வள விதிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது நம்ம பேச வேண்டாம், ராமதாஸ் அவர்களே சொல்லியிருக்காரு, இவன் பணத்தை வாங்கிட்டு தான் கூட்டணி வைக்கிறான், பணத்துக்காக தான் செயல்படுறான், மக்கள் மேல அவனுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு. இதுல ராமதாஸ் அவர்கள் சொல்றது போலதான் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா அன்புமணியை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல அப்படியே அதீத நலன் கொண்ட மாதிரியும், எப்படி பெற்ற அப்பா மேலே பாசம் இல்லாதவர் தமிழ்நாட்டு மக்களை அக்கறை இருக்க போறாரு. ஒரு சொந்த அப்பா தன்னை பெற்ற அப்பாவுக்கே இப்பேற்பட்ட நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அன்புமணி அவர்கள். ஏன்னா அந்த கட்சியை உருவாக்குனது, ரத்தம் சிந்தி அந்த கட்சியை உருவாக்குனது ராமதாஸ் அவர்கள். ஆனா அந்த கட்சியை அவர்கிட்ட பறிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவரை அசிங்கப்படுத்துறது போல ஒவ்வொன்றும் செயல்பட்டு இருக்காரு. நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் வளர்த்த கட்சியையே ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவரையே நீ ஒண்ணுலாத ஆளுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதுல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ராமதாஸ் அவர்கள். கிடையாது, அது அந்த கூட்டணியே செல்லாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது ஏன் தலைமையிலான கூட்டணி தான், நான் சொல்றதுதான் கூட்டணி, அது எப்படி செல்லுபடியாகும், கோர்ட்ல நீதிமன்ற தீர்ப்பை விதி மீறுற மாதிரி இந்த செயல் அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே போல 9ஆம் தேதி 10ஆம் தேதியில விருப்ப மனு அளிக்க போறார் ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிறதும் தகவல் வெளில வந்திருக்கு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா அன்புமணி அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பொதுக்குழுவில் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல பேசினாரு, 2 பேருக்கு சண்டை வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பேசினாரு, நம்ம கூட்டணி ஆட்சி 2026ல நிச்சயமா அமையும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல, 2026ல கூட்டணி ஆட்சி அமையும், அதுல நம்மளும் ஆட்சி அதிகாரத்துல பங்குக்கு வருவோம் அப்படின்னு சொன்ன இப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதற்காக அதிமுக போய் கூட்டணி வச்சாரு? இது நம்பர் 1 கேள்வி. இப்ப அதிமுக கூட்டணி வச்சீங்கல்ல, நீங்க சொன்னபடியே இப்ப அங்க கூட்டணி ஆட்சி நடக்குமா? ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லியிருக்காங்களா? அதை சொல்லுங்க. அப்புறம் என்ன, நீங்க அப்படியே ஆட்சி அதிகாரத்துல நாங்க ஆட்சி அதிகாரமே எங்க கையில, பாமக இல்லாத ஒரு கூட்டணியே இல்ல, எவ்வளவு பேச்சுப்பா. அன்புமணி அவர்கள் சொல்றாரு, தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியில் பாமக இடம் பெற்றிருக்கான், அதாவது வலிமையான கூட்டணியா. நாங்க என்ன கேட்கிறோம், அப்ப தொண்டர்கள் எதிர்பார்த்தது அதிமுகங்கிறீங்க, அப்ப நம்ம ராமதாஸ் ஐயா பாமக இல்லையா? பாமக விடுங்க, ராமதாஸ் ஐயா இல்லைன்னா பாமக முதல்ல இருந்திருக்குமா? பெற்ற அப்பாவுக்கு முதல்ல பிள்ளையா இருக்கணும். அன்புமணி அவர்கள்ட்ட நம்ம ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம், முதல்ல பெத்த அப்பாவுக்கு பிள்ளையா இருங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கலாம். அதுதான் நாங்க சொல்லிக்க விரும்புறோம். முதல்ல பெத்த அப்பாவை ரோட்ல விடாம முதல்ல அவர்கிட்ட கட்சியை கொடுத்து அவரோட வழிநடத்தல் படி நடந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல நலன் கருதி எங்களை எல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறது, சட்டம் ஒழுங்கு பேசுறது, விவசாயிகளோட கொள் நினைக்கிறது, வெங்காயம் பேசுறது எல்லாத்தையும் அப்புறமேல பேசிக்கலாம். அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். இதுல அடுத்தது திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறது அப்படின்னு ஒரு இதை பண்றாங்க. இன்னும் காங்கிரஸ்குள்ள உள்ளவங்களே அதை எப்படியாவது நம்ம அந்த கூட்டணியை பிரிச்சு விட்டுறணும், நம்ம விஜயோட போனா நம்மளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல ஆட்சிக்கு வந்தா தானே பங்கு கொடுக்க முடியும். ஆட்சிக்கு இல்ல, ஒரு சட்டமன்ற ஒரே ஒரு வேட்பாளர் ஜெயிக்க முடியுமா தாவேக்கால இருந்து? முதல்ல கொஞ்சமாவது மூளை வேணும். முதல்ல நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இப்ப குட்டையை குழப்பி மீன் பிடிச்சிட்டு இருக்காரு.
எப்ப இந்த ஆதவ அர்ஜுனா பண்ணி விட்டார்ல அந்த போல செயல்பட்டு இருக்காரு. நீங்க வந்து பெரிய உலகத்திலேயே அறிவாளி நீங்க தான், விஜய சந்திச்சேங்கிறாரு. விஜய்கிட்ட நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதே போல ஆட்சி அதிகாரத்துல நம்மளுக்கு பங்கு வேணும், அதான் வந்து இளைஞர்களோட எங்க கட்சியில உள்ள தொண்டர்களோட கோரிக்கை, அதுதான் வந்து அவங்களோட எண்ணமும் கூட அப்படிங்கிறாங்க. எண்ணமும் கூடன்னா விஜய் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு? அப்பயே ஓடி இருக்கணும். நீ அது வரைக்கும் இங்க ஏன் கட்சியில உட்காந்துக்கிட்டு திமுக உட்காந்துக்கிட்டு திமுக தரதெல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு திமுக தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கு. 40 தொகுதியில வெற்றி பெற்று கொடுத்தோம் நாங்க நாடாளுமன்றத்துல. உங்க ஸ்டேட்ல மத்த ஸ்டேட்ல எல்லாம் என்ன ஆனிச்சு உங்க நிலைமை? தமிழ்நாட்டுல 40 தொகுதியில வெற்றி பெற்று கொடுத்தோம். எங்க முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினை வந்து எதிர்த்து பேசுற அளவுக்கு நீங்களும் ஆயிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் இருக்கு. பேசிக்கலாம், நான் பின்னாடி பேசிக்கிறோம். அதே போல நீங்க இவர் தான் இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்து உலக அறிவாளி மாதிரி பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஏன் உங்களை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா போடல? ராகுல் காந்தி அப்ப முட்டாளா? அவருக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும்னு. முதல்ல தலைவர் பேச்சை கேட்கறதுக்கு உங்களுக்கு யோக்கியம் இல்ல. முதல்ல தலைவர் யாரு? செல்வ பெருந்தகை தானே. அவரு என்ன சொல்றாரு? திமுக கூட்டணியில தானே இருக்கோங்கிறாரு. அப்புறம் இடையில வந்து இது பண்ணி விட்டு இந்த வேலையா? இது வந்து ஆதவ அர்ஜுனா பண்ணி விட்டார்ல, அந்த மாதிரி ஆளுங்க இதெல்லாம். இடையில வந்து எப்படியாவது குட்டையை குழவி மீன் பிடிக்கணும், குட்டையை குழை கூட்டு அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க. நான் கேட்கிறோம், அப்படியே உங்க செல்வ பெருந்தகிட்டே சொல்லி தயவு செஞ்சு கூட்டையை விட்டு வெளில போனா கெட் அவுட், அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். கெட் அவுட் தான். இங்க சும்மா இங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு 1 சீட்டு தரேன் 2 சீட்டு தரேன் அந்த கெஞ்சறதுக்குலாம் இங்க வேலையே கிடையாது. மறுபடியும் சொல்றோம், இங்க வந்து முக்காட பொருள் உட்காந்துருக்கேன்னா அதிமுக காரணம் கிடையாது, பனையூர்ல போய் படுத்துக்கிறதுக்கு தாவேக்கா காரணம் கிடையாது, தற்கொலையும் கிடையாது. என்ன திமுக காரன் அதை வந்து காலரை ஏற்றி விட்டு சொல்றோம், திமுக காரன் தான் நாங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப வந்து வெளில போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு முக்கியமா சொல்றோம். 1967 அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், வேணும்னா புரியாதவன் எடுத்துப்பாரு, இல்லைன்னா போய் கேட்க வேண்டியவங்கள்ட்ட கேட்டுப்பாரு. 1967 அப்படி எங்க என்ன நடந்துச்சோ அது மீண்டும் வரலாறு திரும்பும் அப்படிங்கிறத நாங்க அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறோம். அததான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம். திமுகவை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றவனோட அப்பனோட அப்பன் இருக்காம்பாரு, அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு திமுக என்ன பண்ணும் என்ன செய்யும் அப்படிங்கிறத விளக்கமா தெளிவுரை கொடுப்பாங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம்.